வாழ்க்கை வளமுடன். நம்ம ஜென்ரேஷன் டைப்ஸில் முந்தைய பதிவில் ஜென்ரேஷன் சி பொறுத்து பார்த்துருக்கோம். இன்னைக்கு சைலண்ட் ஜென்ரேஷன். சைலண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது 1928 இருந்து 1945 காலகட்டத்தில் வாழ்ந்த சந்ததியினர் பற்றின ஒரு சின்ன அறிமுகம். இப்போ நல்லா நினச்சி பாருங்களேன், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழக்கூடிய சந்ததியினர் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா கூட பெரிய லெவலில் மனதளவில் அவங்க பாதிப்புக்கு ஆட்பட்டுடுறாங்க, ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. இப்போ அந்த விஷயம் அது வர்த்தா இல்லையா, இல்லை அது நம்மளால கடந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியமும் ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ளார வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு நம்மளுடைய அந்த சைலண்ட் ஜென்ரேஷன் இந்த சந்ததியினரை பொறுத்து கண்டிப்பாக நம்ம ஒரு அறிமுகம் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கால கட்டாயத்தில் இருக்கும். இப்போ இந்த தலைமுறைக்கு முன்னாடி ஒரு தலைமுறை இருந்திருக்கு, அவங்க தான் சைலண்ட் ஜென்ரேஷன். அவங்க எப்படி வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னா, எதுக்காகவும் கவலைப்பட்டதோ, அழுததோ, புலம்புனதோ, மற்றவங்களை குறை சொன்னதோ, இல்லை தனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி சலிச்சு போனதோ, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே அவங்கள்ட்ட இருந்ததில்லை. தங்களுடைய வாழ்க்கையை அது ரொம்ப அமைதியாகவும் நிறைவாகவும் வாழ்ந்திருக்காங்க. இப்போ சைலண்ட் அப்படின்னா வாய் பேசாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. தேவையில்லாத புகார்களை பேசாம தங்களுடைய வாழ்க்கையில உரிமையை விட கடமையை முதன்மையா கருதி அவங்க வாழ்க்கை நடத்தியிருக்காங்க. அவங்க தான் சைலண்ட் ஜென்ரேஷன். இப்போ உளவியல் கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 3 வகையான மனநிலை இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதலானது ஸ்கார்சிட்டி ஆஃப் மைண்ட் செட். அப்போ அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் போர் இருந்தது, வறுமை இருந்தது, உணவு பற்றாக்குறை இருந்தது, வேலை வாய்ப்பு தட்டுப்பாடு இருந்தது. இருந்தாலும் அவங்க எதுக்குமே சளைச்சு போகல. எந்த ஒரு பொருளையும் அனாவசியமாவோ அல்லது அதிகமாவோ அவங்க பயன்படுத்தல. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எதையுமே அவங்க வீணாக்கல. உணவுல இருந்து, உடுத்தக்கூடிய ஆடையில இருந்து, அந்த ஆடை கிழிஞ்சு போச்சுன்னா கூட உடனே புதுசு வாங்காத அதை தச்சு போடக்கூடிய ஒரு தன்மையிலையும், உணவை வீணாக்காத ஒரு பழக்கத்திலையும் அவங்க ரொம்ப கடைபிடிச்சு வாழ்ந்திருக்காங்க. அப்ப அதுக்காக இது கச்சத்தனம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது அவங்களுடைய அனுபவத்தின் உளவியல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மீள்திறன் அல்லது மன உறுதி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கும் வாழ்க்கையில ஏகப்பட்ட சிக்கல் வந்தது, எத்தனையோ முறை வாழ்க்கையை அவங்கள சரிக்கு விழ வச்சது. இருந்தாலும் ஒவ்வொரு முறை எழுந்திருக்கும் பொழுதும் முன்னாடியை விட பல மடங்கு அதிக உத்வேகத்தோடையும் உற்சாகத்தோடையும் வீரியத்தோடையும் அவங்க எழுந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்துறாங்க. ஒய் மீ அப்படிங்கிற கேள்வியே அவங்களுக்குள்ளார வந்தது கிடையாது. அவங்க யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணினதும் கிடையாது. அப்போ இதை தான் நம்ம பியூர் ரெசிலியன்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மூணாவதா பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் ஃபார் அத்தாரிட்டி. இப்போ நம்ம மேல அக்கறை இருக்கிறவங்க தானே நம்மளை பொறுத்து கவலைப்படுவாங்க, நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு. அதுல முதல் கட்டமா வர்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பெற்றோர்கள் சொல்லலாம், ஆசிரியர்கள் சொல்லலாம், நம்மளுடைய சொந்தக்காரர்கள், வீட்டில் இருக்க பெரியவங்க அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க, இது மாதிரி யாரா வேணா நல விரும்பிகளா இருக்கலாம். அவங்க தானே நம்ம மேல ரொம்ப அக்கறைப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி அந்த காலகட்டத்திலேயே சொந்தக்காரங்க, மாமா, மச்சான், அத்தை, தாத்தா, பாட்டி எல்லாருமே அவங்கள கேர் எடுத்துக்குவாங்க. அவங்க சொல்லக்கூடியதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அது சட்டமாக கருதி அதை ஃபாலோ பண்ணாங்க. அதுல சில நிறைகுறைகள் இருக்கலாம், அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். இருந்தாலும் அவங்க எதுக்குமே மறுப்பு சொல்லாத அதை வாழ்க்கை கடமையாக ஏற்று செயல்படுத்தி நடந்தாங்க. அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாகவும் செம்மையானதாகவும் வாழ்க்கையில உயரக்கூடிய தன்மை நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ சைலண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம வயதை மட்டும், ஒரு தலைமுறையை மட்டும் குறிப்பதில்லை. ஒழுக்கம், கட்டுப்பாடு, கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள்ல ரொம்ப நிறைய பார்க்கலாம். அப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்ம சில குறிப்பிட்ட பேர்களை மட்டும் நம்ம கோட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொன்னா, இப்போ மார்ட்டின் லூத்தர் கிங் சொல்லலாம். சிவில் ரைட்ஸ் உரிமைக்காக போராடிய தலைவர், தன்னுடைய சமூக உரிமைக்காக போராடிய மிகப்பெரிய தலைவர். அடுத்ததா நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்லலாம். எவ்வளவோ சிக்கல்களுக்கு இடையில, போராட்டங்களுக்கு இடையில சந்திரன்ல முதல் காலடி வைத்த நபர். அடுத்ததா ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லலாம். உலக அளவில் சிறந்த இயற்பியலாரா வாழ்ந்திருக்காரு. அடுத்ததா ரட்டன் டாட்டாவை சொல்லலாம். இந்தியாவிலேயே எல்லோராலும் மதிக்கப்பட்ட மிகச்சிறந்த தொழில் அதிபரா செயல்பட்டிருக்காரு. அடுத்தது தலைலாமா சொல்லலாம். மக்கள் அனைவரும் அவரை ரொம்ப மதிச்சு ஏற்றுக்கொண்ட ஒரு ஆன்மீக தலைவரா இருந்திருக்காரு.
நிறைவா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு தலைமுறையும் நமக்கு ஏதோ ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கு. இப்போ அந்த விதத்துல சைலண்ட் ஜெனரேஷன் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா, வசதிகள் மட்டும் மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்தாது. சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய துணிவும் மன வலிமையும் தான் ஒரு மனிதனை மேன்மையாக்கும், வாழ்க்கையை செம்மையாக்கும், சீர்மையாக்கும். அப்படிங்கிறது தான் இந்த சைலண்ட் ஜெனரேஷன் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அப்போ இந்த சைலண்ட் ஜெனரேஷனுடைய பெருமைகளை பொறுத்து நம்மளுடைய குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவ்வளவு சிறப்பா அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. அப்ப அதை சொல்லிக் கொடுத்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவங்க கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மனநிலையை நம்ம மாற்றுவதற்கு இது வந்து ஒரு பெரிய யுக்தி முறையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தொடர்ந்து நம்ம இதை பொறுத்து நம்ம குழந்தைகள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். இதோட இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன். அடுத்த பதிவுல பேபி பூமர்ஸ் கருத்து அடுத்த பதிவுல சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். வாழ்க வளமுடன்.